வேலும் மயிலும் சேவலும் துணை. வேலும் மயிலும் சேவலும் துணை. வேலும் மயிலும் சேவலும் துணை. வேதங்கள் மொத்தம் ஓதி யாகங்கள் நித்தம் செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் உனை காணலாம். பசியென்று தன் முன்னே வந்து கையேந்தி கேட்கும்போது தன் உணவை தந்தால் கூட உனை காணலாம். உனை காண பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள். எளிதாக உனை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள்? அலங்காரம் அதில் நீ இல்லை, அகங்கார மனதில் நீ இல்லை. துளி கள்ளம் கபடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறாய். உணர்ந்தேனே உனையே உனையே, மறந்தேனே எனையே எனையே என்ற அற்புதமான திரைப்பட பாடலோட இந்த வீடியோவை தொடங்கலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த பாடல்ல சொல்ற ஒரு வரியும் அவ்வளோ அற்புதமா இருக்கும். குறிப்பா எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள். அதைத்தான் நம்ம வேல்மாறல் பகுதியில் முதல் பாடலான பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் அப்படின்ற பாடல் மூலியமா பார்க்க போறோம். அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? முருகப்பெருமான்கிட்ட ரொம்ப எளிதா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மந்திரமா இதை நான் பார்க்குறேன். இந்த பாடல் முழுவதுமா வள்ளி பிராட்டியோட சிறப்புகளை பற்றி சொல்ற பாடல். ஏன் இந்த பாடலை அருணகிரிநாதர் முதலாவது அடியா வச்சிருக்கிறாருன்னா, அவருக்கு நல்லாவே தெரியும் யார்கிட்ட நம்மளோட வேண்டுதலை முதல்ல சொன்னா அது முருகன்கிட்ட எளிதா போய் அடையும்னு. அதனாலதான் என்னவோ திருப்புகள்ல முதலாவது பாடலான முத்தை தரு அப்படின்ற பாடல்ல கூட தெய்வானையின் சிறப்புகளையும் சேர்த்து பாடியிருப்பார். இங்க வள்ளி இச்சா சக்தியாகவும் தெய்வானை கிரியா சக்தியாகவும் முருகன் ஞான சக்தியாகவும் இருக்கிறாங்க. ஞான சக்தியான முருகப்பெருமானை எளிதா அடைகிறதுக்கு இந்த இச்சா சக்தியும் கிரியா சக்தியும் உதவி செய்கிறாங்க. இது ஒரு தத்துவம். இச்சா சக்தின்றது ஒரு இச்சை, அதாவது ஆசை. முருகனை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்ற ஆசைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அனுதினமும் பூஜித்துக்கிட்டே வந்தா அது பேரு இச்சா சக்தி. கிரியா சக்தின்றது தவம் பல செய்து ஞான வடிவுல முருகனை அடையிறது தான் கிரியா சக்தி. இந்த இரு வழிகளை தவிர வேற எந்த வழிகளும் இறைவனிடத்துல நம்மளை எளிதா சேர்க்காது. அப்பேற்பட்ட இச்சா சக்தியான வள்ளியுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் இந்த வேல்மாறல் பாடல் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இங்க முதல் வரியில பருத்த முளை சிறுத்த இடை அப்படின்னு ஆரம்பிக்குது. அதாவது இங்க பருத்த முளை அப்படின்னு சொல்றது ஒரு தாய்மையை குறிக்குது. அதாவது சின்ன வயசுல நம்ம அம்மாட்ட தான் நம்ம தாய்ப்பால் கொடுத்து வளர்ந்துருப்போம். அதே போலதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு தாயை போன்றவள் அப்படின்னு வள்ளி பிராட்டிய அருணகிரிநாதர் இங்க சொல்றாரு. அடுத்த லைனு சிறுத்த இடை அப்படின்னா, சிறுத்த இடைன்றது ஒரு அங்கத்தை குறிப்பிட்டாலும் இதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அதாவது என்னன்னா, சிறுத்த இடைனா சின்ன இடர். சின்ன இடர் வந்தா கூட நம்ம முதல்ல ஓடி போய் நம்ம அம்மா கிட்ட தான் சொல்லுவோம். நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சரியான நேரத்தில் நம்ம அப்பாட்ட சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கே வள்ளி பிராட்டிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னோம்னா அதை சரியான நேரத்தில் முருகன்ட்ட எடுத்து சொல்லி நம்மளோட குறைகளை தீர்த்து வைப்பாங்க. அடுத்த லைன்ல வெளுத்த நகை கருத்த குழல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, வெளுத்த நகைன்றது ஒரு வெள்ளந்தியான சிரிப்பை குறிப்பிடுறது. அதாவது அழகான சிரிப்பு, வெள்ளை சிரிப்பு, வெள்ளை பற்களை கொண்ட சிரிப்பு உடையவள் வள்ளின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க எவ்வளவு கஷ்டத்தை அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாலும், ஏண்டா இவன் கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்கானேன்னு தலிக்காம அவ சிரிப்போட கேட்டுக்கிட்டே இருப்பாளாம். அதைத்தான் வெளுத்த நகை கருத்த குழல் அப்படின்னு சொல்ல வராங்க. மூணாவது லைன்ல சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, சிவத்த இதழை கொண்ட மரச்சிறுமியான வள்ளி பிராட்டியின் விழி, அதாவது கண்கள் எப்படி இருக்குன்னா அவ்வளோ ஷார்ப்பா இருக்குமா. அதே போலத்தான்
இந்த வேலும் அவ்வளவு கூர்மையாக இருக்குன்னு சொல்ல வராங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். அதாவது என்னன்னா, இங்கே வேலும் முருகனும் வேற வேற இல்லை. வேலும் முருகனும் ஒன்று தான். அதனால தான் நம்ம இங்கே வேல்மாறலையே படிக்கிறோம். கரெக்டுங்களா? பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாடலோட முழு அர்த்தமும் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.